ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான வால் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு திக்கான பேப்பர், சார்ட் பேப்பர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை கார்ட்போர்ட் கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு இன்விடேஷன் கார்டு இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு திக்காக இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கார்டில் மேலே சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சிட்டு நான் இதை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதே சர்க்கிள் உள்ள இன்னர் சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லையா குட்டியாக, அந்த ஷேப்புக்கு நான் பிளாக் கலரில் ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து அதை வரைஞ்சி நான் கட் பண்ணிவிட்டு சென்டர் பிளேஸில் ஒட்ட போகிறேன். அந்த சர்க்கிளில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஓட்டுறதுக்கு நான் க்ளூகன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகால் எது வேணால், ஃபெவிகால் ஆர் ஃபெவிபாண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி சென்டர் பார்ட்டில் ஒட்டிட்டு நம்ம கலர் பேப்பரில் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ண போகிறோம். நான் எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லோ கலர் ஸ்டிக்கி நோட்லேருந்து நான் ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இந்த ஸ்கொயர் ஒரு 7.5 சென்டிமீட்டரில் இருக்கும். இதை இப்போ இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு திரும்ப 3 ட்ரையாங்கிளாக இந்த பக்கம் கார்னரையும் அந்த பக்கம் கார்னரையும் மடிக்கிறேன். எல்லா பார்ட்டுமே கிட்டத்தட்ட கொஞ்சம் சேம் சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பெட்டல்ஸ் வரையக்குள்ளே நல்லாயிருக்கும் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 3 மடிச்சுட்டு இதில் ஜஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் வரைஞ்சி ஃப்ளவர் பெட்டல் மாதிரி வரைஞ்சி இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணக்குள்ளே ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த ஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பெட்டல் மட்டும் லைட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாடல் தான். ஸோ மெத்தட் ஒரே மாதிரி தான். இதை வந்துட்டு நம்ம எந்த மாதிரி வேணாலும் பெட்டல் மட்டும் நம்ம எந்த மாதிரி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பெட்டல் நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். அதையுமே வந்துட்டு ஃபுல்லாக எடுக்கல, பாதியாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெட்டலையும் ஜஸ்ட் நம்ம கையில் ஏதாவது பென்சில் ஆர் சிசர் எது வச்சுருக்கோமோ அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக எம்போஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா பார்க்குறதுக்கு ரியல் ஃப்ளவர் மாதிரி ஒரு லுக் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, சென்டர் பார்ட்டில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பிளாக் கலர் பேப்பரில் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி ஒட்டலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு பிளாக் கலர் பேப்பர் ஒரு லென்த்து கட் பண்ணியிருக்கேன். இந்த லென்த் வந்துட்டு நம்ம தோராயமான அளவு தான். ஸோ நான் அளக்கலாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம எவ்வளோக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணுற குட்டி குட்டி ஸ்ட்ரிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸை நம்ம ஒரு சிசர் வச்சு திரும்பவும் இதை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு அந்த இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த லென்த்தோடைய அந்த பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த அடிப்பகுதி நான் பிடிச்சிருக்கேன்ல, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை ரோல் பண்ணிகிட்டே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு இந்த பார்ட்டை எடுத்துகிட்டு போய் ஃப்ளவரோட சென்டரில் ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளவர் கிடச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு எல்லோ வித் பிளாக்கு இல்லை ரெட் வித் பிளாக் கூட பண்ணலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கதை நான் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 ஃப்ளவர்ஸ் கிட்ட நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஏர் பட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு க்ரீன் கலர் பேப்பரில் ஒரு லீஃப் பேட்டர்னில் கட் பண்ணி நான் அதில் ஸ்டிக் பண்ண போகிறேன். க்ரீன் அண்ட் எல்லோ 2 கலர்லையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் இந்த மாதிரி ஏர் பட்ஸில் ஃபுல்லாக நம்ம ஒட்ட போகிறோம். இதுக்கும் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பஞ்ச் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லோ அண்டு க்ரீன் 2 கலரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கீழே சர்க்கிளில் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போது நான் ஃப்ளவர்ஸ் ஒட்டுறதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ஃப்ளவர்ஸையும் ரவுண்டு அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம பேஸில் அந்த ஒயிட் கலர் ஷீட் வச்சுருக்கோம் இல்லையா, அது நீங்கள் சார்ட் பேப்பரை விட இல்லை கார்ட்போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை நார்மல் கார்ட்போர்டில் பிளாக் கலர் இல்லை ஒயிட் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் மேலே ஒட்டக்குள்ளே பேஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம அந்த ஏர்பட்ஸில் லீஃப் பேட்டர்னில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக அந்த ஃப்ளவரோட கார்னரில் அங்கே கீழே 2 ஃப்ளவர் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அந்தந்த இடத்துல நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். க்ரீனு எல்லோ இந்த மாதிரி மாற்றி நம்ம ஒட்ட போகிறோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடில் உள்ளன் த்ரெட் கூட ஒட்டிட்டு ஆணியில் மாட்டிக்கலாம். அப்படி இல்லை வேண்டான்னு நினைக்கிறவங்க பேக் சைடில் டபுள் சைட் டேப் ஒட்டி நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. ரொம்ப சிம்பிளான பியூட்டிஃபுல்லான வால் டெக்கர். இது ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளவருக்கு பதில் நம்ம அந்த ஸ்பைரலாக கட் பண்ணி ரோஸ் பண்ணுவோம் இல்லையா கலர் பேப்பரில், அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி நம்ம ஓட்டினோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.